பேக் டு அவர் சேனல். இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா, பார்மசி இப்படி எந்த கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணாலும் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ண தெரியலனா உங்களுக்கு சீட் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். சோ 12th மார்க் இருக்கு, கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்றது எப்படின்னு சரியா தெரியலையா? உங்களுக்கு இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா, பார்மசி எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலாவா? இன்ஜினியரிங்க்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றது? அக்ரிகல்ச்சர் அண்ட் பார்மசிக்கு கட் ஆஃப் உடைய ஃபார்முலா என்ன? லா அட்மிஷனுக்கு கட் ஆஃப் மார்க் எப்படி கன்சிடர் பண்றாங்க? 2026ல ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குங்கிற ஒரு கிளியர் ஐடியா வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். டிஎன்ஏ 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா நீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணுமா, இல்ல 12th முடிச்சிட்டு என்ன கோர்ஸ் படிக்கணும், எங்க படிக்கணுங்கிற டவுட்ல இருக்கிற ஸ்டூடெண்டா, உங்களுடைய எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ் அல்லது ஃபீஸ் சம்பந்தப்பட்ட எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கோம்னு சொல்லலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மார்க் ஷீட் எடுத்திருக்கேன். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ், இங்கிலீஷ், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுங்கிறது சொல்றேன். உங்க மார்க்கை கம்பேர் பண்ணி நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணுமோ, இல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணணுமோ, இல்ல பார்மசி, நர்சிங் ஜாயின் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் பண்றோம் அதை வந்து உங்க மார்க்கு கால்குலேட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜில 96 மார்க்கும், பிசிக்ஸ்ல 92 மார்க்கும், கெமிஸ்ட்ரியில 99 மார்க்கும், மேத்தமெட்டிக்ஸ்ல 90 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. சோ இதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு கட் ஆஃபும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது இன்ஜினியரிங் கட் ஆஃப் தான். சோ இன்ஜினியரிங் கட் ஆஃப் நீங்க கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். இந்த மூணு சப்ஜெக்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுக்கு. இதுல வந்து உங்களோட மார்க் என்னங்கறத நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் எடுத்திருக்க மார்க் ஷீட்ல இருக்க மார்க் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல 96, கெமிஸ்ட்ரியில 99, மேத்தமெட்டிக்ஸ்ல 90. சோ இந்த மார்க் தான் நான் எடுத்திருக்கிற மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய மார்க். இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, பிசிக்ஸ் வந்து நீங்க ஹாஃபா கன்சிடர் பண்ணணும், அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் ஹாஃபா கன்சிடர் பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் ஃபுல் மார்க்கா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இப்போ பிசிக்ஸ் நான் எடுத்திருக்கிறது 96 டிவைடட் 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 48. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலும் 99 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 49.50% வரும். மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 90. மூணு மார்க்கையும் நம்ம வந்து இப்ப டோட்டல் பண்ண போறோம். சோ அதுதான் இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப். 48, 49.5, 90. இத கால்குலேட் பண்ணீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து 187.5. உங்களோட இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப் மார்க். நீங்க என்ன பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்ல எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் எடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அக்ரிகல்ச்சரோட கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது தான். 4 சப்ஜெக்ட் எடுக்கணும். பயாலஜி, ரெண்டாவது பிசிக்ஸ், மூணாவது கெமிஸ்ட்ரி, நாலாவது வந்து மேத்தமெட்டிக்ஸ். இப்ப நான் எடுத்துக்கக்கூடிய மார்க் ஷீட்ல இருக்க மார்க்ஸ் பார்ப்போம். 96 பயாலஜில எடுத்திருக்காங்க, பிசிக்ஸ்ல 92, கெமிஸ்ட்ரியில 99, மேத்தமெட்டிக்ஸ்ல 90 எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 2ஆல டிவைட் பண்ணணும். பயாலஜியை வந்து நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் 48. அதே பிசிக்ஸ் நீங்க 2ஆல டிவைட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் 46. 2ஆல டிவைட் பண்ண ஆன்சர் 49.5. நீங்க மேத்தமெட்டிக்ஸ் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 45 வரும். 4 சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு என்ன மார்க் வருது அப்படின்னு தெரியும். பயாலஜில 48, பிசிக்ஸ்ல 46, கெமிஸ்ட்ரியில 49.5, மேத்தமெட்டிக்ஸ்ல 45, 46, 49.5, 48. இந்த 4 சப்ஜெக்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 188.5. இதுதான் உங்களோட அக்ரிகல்ச்சர் கட் ஆஃபா இருக்கும். சோ நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் அண்ட் பார்மசி ரெண்டுக்குமே சேம் கட் ஆஃப் தான். எப்படி கால்குலேட் பண்றாங்கங்கறத பார்க்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ்ல வந்து நான் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல 92 மார்க் ஷீட்ல இருக்கிறது, கெமிஸ்ட்ரி வந்து 99, பயாலஜி 96. இன்ஜினியரிங்ல எடுத்த மாதிரி தான். மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல் மார்க்கா எடுத்திருப்பாங்க, பயாலஜி அப்படியே ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க. பிசிக்ஸ் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 46 வரும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 49.5 வரும். சப்ஜெக்ட் நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 191.5. நர்சிங் அண்ட் பார்மசிக்கு எடுத்துக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க். நர்சிங்கோ இல்ல பார்மசியோ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில ஹையஸ்ட் மார்க் நீங்க எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்க்க போறது லா கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். லா கட்
ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க எந்த குரூப்பா வேணா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் குரூப்பா இருக்கலாம், சயின்ஸ் குரூப்பா இருக்கலாம், எந்த குரூப்பா வேணாலும் நீங்க இருக்கலாம். உங்களோட தமிழ் இங்கிலீஷ் மார்க்க தவிர மீதி இருக்கிற 4 சப்ஜெக்ட் மார்க்கையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்ப நான் எடுத்திருக்கக்கூடிய மார்க் ஷீட் பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பியூர் சயின்ஸா இருந்தா காமர்ஸ் இது மாதிரி எல்லாம் வந்திருந்தா அந்த சப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கலாம். அந்த 4 சப்ஜெக்டையும் நீங்க கூட்டி வரக்கூடிய ஆன்சரை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களோட லா கட் ஆஃபா இருக்கும். இப்ப வந்து பிசிக்ஸ்ல 96, பயாலஜில 92, கெமிஸ்ட்ரியில 99, மேத்தமெட்டிக்ஸ்ல 90. 4 மார்க்ஸையும் நான் கூட்டுறேன். 96, 92, 99, 90 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 377. இந்த 377 மார்க்க நீங்க 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 94.25. இதுதான் உங்களோட லா கட் ஆஃபா இருக்கும். நீங்க 12th முடிச்சிட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம், எங்க படிக்கலாம், ப்ராப்பரான கைடன்ஸ் இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்ப நீங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறது, எங்க படிக்கலாம், உங்களுக்கு அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இப்படி என்னென்ன டவுட் இருக்கோ அத்தனையும் கிளியர் பண்றதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கும்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். சோ வேற ஏதாவது உங்களுக்கு காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.